ஹலோ மக்களே! இன்னைக்கு எங்க மாடி தோட்டத்துல நாங்க என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க மனசுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் என் பையன் என்ன சர்ப்ரைஸ் பண்றான்னதும் பார்க்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு அவன் தாங்க "வா மாடிக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாங்கி வச்சு ஒரு 3 நாள் ஆச்சு. அந்த செடிய எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தான். அவனுக்கு இந்த மாடித்தோட்டம் ஒரு சேஃப் வேர்ல்டு மாரி தான். அவன் ஸ்ட்ரெஸ் இல்லாம இங்க பியூரா இருக்கிறான் அஸ்வன். அவன் செடிக்கு தண்ணி ஊத்தும்போது நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இந்த விஷயமெல்லாம் அவனுக்கு தெரியுதே அப்படின்ட்டு. மாடித்தோட்டம் நம்ம ஃபேமிலிக்கே ஒரு தெரப்பி மாதிரி தாங்க. ஒரு பசுமையான இடம் இருந்தாவே நம்ம மனசுக்கு எப்பயுமே சந்தோஷம் இருக்கும். அதனால தான் நாங்க இந்த மாடித்தோட்டமே ஆரம்பிச்சோம். நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றது எல்லாமே அஸ்வந்த் நோட் பண்ணிட்டே இருந்தான். நெறைய க்ரோ பேக்ல வந்து செடி இல்லாத இருந்தது. அதுக்கெல்லாம் நான் செடி வச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த செடி வைக்கிறது எல்லாமே எனக்குமே அன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கு சாப்பிட்றது பிடிக்கும். சிலருக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாரி கிராஃப்ட் ஒர்க்கு, செடி வளர்க்குறது இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த மாரி செய்யும்போது நம்பளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு 4 நாள் தான் இதுக்கு தண்ணி ஊத்துவேன். 1 நாள் விட்டு 1 நாள் கண்டிப்பா அதுக்கு தண்ணி விடுவேன். அது அஷ்வந்த் தான் அது பண்ணுவான். அவனுக்கு இத செய்யும்போது ஒரு ரொட்டீன் தெரியுது. இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் குழந்தைங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல. அவங்க வந்து ஏஜ் ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒவ்வொன்னு லேர்ன் பண்ணிக்கிறாங்க. நம்ம கிட்ட மட்டும் தான் அவங்க கத்துக்கிறாங்க. அம்மா கிட்ட மட்டும் தான் அவங்க கத்துக்க முடியும். இங்க பாருங்க அஸ்வந்த்க்கு நான் தண்ணி எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். நான் 2ண்ட் ஃப்ளோர்ல நான் அந்த மாடி தோட்டம் இருக்கு. கீழ முடிய போய் ஞாபகமா வச்சுக்கிட்டு, எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்தான். அதனால நம்ப குழந்தைங்க வந்து எப்பயுமே வேஸ்ட்டே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவங்களாலயும் முடியும், எல்லாமே முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்பெஷல் பேரண்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்பளால எல்லாமே நம்ம குழந்தைங்களால எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோட இருங்க. அதுக்கு என் பையன் ஒரு உதாரணமாவே எடுத்துக்கோங்க. நான் அந்த தொட்டியில வந்து கீரை போடலான்னு தாங்க போனேன். அவன் ரொம்ப மண்ணுல தண்ணி ஊத்தி, அவனுக்கு புடிச்சது தண்ணிய ஊத்தி நல்லா கைய போட்டு பெசஞ்சிட்டு இருந்தான். சரி அவனுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நான் செடிய வைக்க போயிட்டேன். அ நான் இந்த பூவெல்லாம் பறிக்கும்போது எனக்கு அவ்ளோ பிடிக்குங்க. அது பறிக்கும்போது ஒரு சத்தம் வரும்ல, அப்படி ஒரு மாதிரி. அதுவே அவ்ளோ ஹாப்பி குடுக்கும் எனக்கு. நம்பளுக்கு கோடி ரூபாய் குடுத்தா கூட, அந்த பூ பறிக்கும்போது வருதுல்ல, அந்த சந்தோஷம் வேற எதுலயுமே நம்பளுக்கு கிடைக்காதுன்னு தோணும். போடலாம் தாங்க அந்த தொட்டிக்கு போனேன். ஆனா, அவன் பாருங்க நல்லா மண்ண போட்டு பெசஞ்சிட்டு இருந்தான். சரிடா நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். உங்களுடைய சப்போர்ட்டும், சப்ஸ்கிரைப்பும் அவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.